சார், கரூரில் நடந்த சம்பவம் மிக 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 துக்ககரமான சம்பவம். இரண்டாவது கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனால் அங்கே அண்ணாமலை போன பிறகு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நம்ம ஸ்டாலின் சார் அவர் செய்கிறது ரெண்டே வேலை தான். ஒன்று கவர்ச்சி, இன்னொன்று உணர்ச்சியை தூண்டுறது. இதில் விஜய் பேரில் திருப்ப பார்த்தாங்க. ஒன்று அண்ணாமலை இபிஎஸ், அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் எடுத்த உடனே செந்தில் பாலாஜி ஏன் பேட்டி கொடுத்தாருங்கிற தேவையில்லை. ஏற்கனவே 14 நாள் ஆயிடுச்சு. இன்னும் தள்ளி போக போக இந்த வழக்கு நீர்த்து போய்விடும். ஸோ தமிழக அரசு அதைத்தான் விரும்புகிறதா? சரி, நேற்றுக்கு திருப்பி ஸ்டாலின் கோயம்புத்தூரில் போனால் ரோட் ஷோ மாதிரி நடத்துகிறார். இதுக்கு எங்கே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் இல்லாமல் என்ன வரும்? இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளிய ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா டாம் டூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முக்கியமான விஷயம், நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசுக்கு குட்டு வைக்கும் மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் எதை முக்கியமான விஷயங்களாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, 3 விஷயம் முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஒன்று ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ போகக்கூடாதுன்னு இதில் சிபிஐக்கு உறுதி பண்ணியிருக்காங்க. பட் இதை அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டை ஸ்டே பண்ணதை அதை நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒரு வழக்கு நீங்கள் 1 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த முயற்சியுமே 25 பேரை கொண்டு போயிருக்கீங்க. எப்பயுமே ஒரு வழக்கில் 4 பேர் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னால் கேஸை முடிக்க முடியும். ஆளை சேர்த்துக்கிட்டே போனால் அது யாருக்கா ஒருத்தருக்கு பெயில் கிடச்சி ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்படியே வளர்த்துக்கிட்டு போய் கேஸே இல்லாமல் போயிடும். இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இதை தாண்டி அதுக்குள்ளே நடந்துள்ள என்கவுண்டர்கள். அத்தோடு அதில் முன்னாடி A1 இருந்த திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டார். அதற்கு பிறகு A1 இருக்கிற நாகேந்திரன் அவர் முந்தா நேற்று இறந்திருக்கிறார். ஸோ இந்த அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அவருக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்புன்னு ஒன்று எனக்கு நான் எங்கே மாற்றிக்கிட்டேனோ அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு கேட்டதுக்கு ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்தும் அங்கே அனுப்பாமல் ஸ்டான்லிக்கு அனுப்பிச்சு இறந்து போயிருக்கார். இப்போது இது ஏன் அப்படி பண்ணல, ஹைகோர்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துங்கிறது இது ஒரு அடுத்த பிரச்சனையாக வரக்கூடாது. இதுக்கு அடுத்த வழக்குன்னு பார்த்தால் கிட்னி திருட்டு வழக்கில் இது எல்லாத்துலேயும் இன்னொன்னையும் யோசிக்கணும். தமிழக அரசு வைக்கிற வக்கீலுங்க, அந்த வக்கீல்களுக்கெல்லாம் நீங்கள் தனியாக போய் அப்பியர் ஆகணும்னு கேட்டிங்கன்னால் 50 லட்சத்துக்கு குறையாமல் வரமாட்டாங்க. அதே அரசுக்குன்னு சொன்னால் 20-25 லட்சத்துக்கு குறையாமல் வரமாட்டாங்க. 1 மணி நேரம், அதிகபட்சம் 1/4 மணி நேரம் கூட அவங்க பேச மாட்டாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸுக்கு எடுத்துக்கிற நேரமே 1/2 மணி நேரம், 2 பக்கத்தையும் கேட்குறதுக்கு. ஆவரேஜ் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்னு சொன்னால் 12 கேஸ் எடுத்துக்கிட்டாலே அது அதிகம். 30 கேஸ் எடுப்பாங்க. சராசரி 60 நம்பர் கொடுப்பாங்க. 1-2 கிளப் ஆகும். ஸோ உங்களுக்கு 40-45 கேஸ் எளிதாக விசாரிப்பாங்க. அப்போ 15-20 நிமிஷம் தான் விசாரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த 20 நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபா நானும் நீங்களே கட்டுற வரி பணத்தில். ஸோ இப்போது அடுத்து இந்த கிட்னி திருட்டு வழக்கு, கிட்னி திருட்டில் அதாவது நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையம் இந்த ஊர்களிலிருந்து நெசவாளர்கள் திராவிட ஆனந்தன் என்ற திமுகவின் பிரமுகர் கேன்வாஸ் செய்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கிட்னியை கொடுங்கன்னு சொல்லி 10 லட்ச ரூபா வாங்கி தரேன்னு சொல்லி பெரும்பாலானோருக்கு 2-5 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிட்னிகள் பெருமளவில் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தால் 20-50 லட்சம் ரூபாய்க்கும், வெளிநாட்டவர்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கும் விற்கப்பட்டதாக செய்திகள் வருகிறது. இப்போதைக்கு வெளியில் வந்துள்ள மிகப்பெரிய 2 நேம் என்று சொன்னால் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சித்தார் ஹாஸ்பிட்டல் திருச்சிங்கிறாங்க. இதை தாண்டி சென்னையில் உள்ள சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி காலேஜஸ் உட்பட 16 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு டெல்லியிலேருந்து தகவல்கள் முன் விசாரணையில் வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இதுக்கு எஃப்ஐஆர் போடல சார். அந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் உறுப்பு மாற்று சிகிச்சை மாத்திரம் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ எந்த எஃப்ஐஆரும் இல்லாமல் ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் நடக்கிற நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதை தாண்டி
அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவருக்கு 80வது பிறந்தநாள் 2 நாள் முன்னாடி நடந்தது. அவருடைய மகன் மணச்சநல்லூர் எம்எல்ஏ திரு நேருவுடைய நெருங்கிய சொந்தக்காரர். அவர்கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் 2 லட்ச ரூபா தான் லாபம் வரும், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிற காரை வாங்கணும்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மாற்றணும், இப்படியெல்லாம் கணக்கு கொடுக்குறேன். சார் இதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எஃப்ஐஆர் போடாமல் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதை எடுத்துகிட்டு போனாங்க. அதற்கு அப்பியர் ஆனவர் லுத்ரா என்ற சொல்ல மிக சீனியர் வக்கீல், அவர் வந்தால் அதான் கேட்பார். அவர் எடுத்த உடனேயே இதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு அங்கே கேட்ட உடனே அவர் இந்த ட்ராக்கில் போனால் மாறிடும்னு என்ன பண்ணார், இல்லை சார் 5 அதாவது சென்னை போலீஸ்கிட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் கேட்டிருக்கு, நீங்கள் ஒரு 5-6 பேரை கொடுங்க, நாங்கள் அதிலிருந்து செலக்ட் பண்ணி எஸ்ஐடி போடுறோம். இவங்க கொடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறார், பதிவாளர்கிட்ட கொடுத்து ஏற்கனவே அவார்டு வாங்கினவங்களோ வேறு எஸ்ஐடி போட்டவங்களேருந்து எடுத்து ஒரு 5 பேரை போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த 5 பேரும் 5 ஊரில் இருக்காங்க, 200 கிலோமீட்டர் தாண்டி வரணும், இந்த மாதிரிலாம் ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டு அடுத்தது இவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் என்று சர்வீஸ் ரெக்கார்ட் சொல்லுது. அப்போல்லாம் மற்றவங்களாம் அப்படின்லாம் ஆர்குமெண்ட் வச்சாங்க. இது எதையுமே ஏற்றுக்காமல் தள்ளுபடி பண்ணிவிட்டு எஸ்ஐடி தான் விசாரிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ வழக்கு நடத்துகிறதா இருந்தால் முதல்ல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டதில் எப்படி போடுறாங்கன்னு அடுத்த குழப்பம். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பேர்லேயே அதாவது அவர் ஒத்துக்கொண்டு வச்சுக்கிட்டதாக போட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை காட்டி அதனால் 25 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த லீக்குக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை இதையோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க, அது வேண்டாம் என்று உங்கள் தலைவர் சொன்னதை அப்லோட் ஆச்சுன்னா யாருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பாஸ்வேர்டோடு இருக்கிற 2 பேர் 3 பேர் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் எப்படி அப்லோட் ஆச்சு, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி உச்சநீதிமன்றமும் சொன்னதை இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படும். ஸோ தமிழக அடுத்தது நீங்கள் ஈசிஆர் கேஸில் பார்த்தா கார் சேஸில் கொடியோட அந்த இதில் எஃப்ஐஆரை போடுறதுக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நாள் ஆச்சு. அந்த கார் எந்தெந்த இதை தாண்டி டோலை தாண்டி போச்சு அந்த இதில் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆனால் கேஸ் கொடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி வீட்டுக்கு அடுத்த நாள் 5 சேனல் கேமராவோட போகுது. ஸோ யார் லீக் பண்ண முடியும்? அந்த ஆள் பேர் தெய்வச்செயல், அவர் செஞ்சது திராவிட செயல், அரக்கோணத்தை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே முதல் மனைவியோடு டைவர்ஸ் பெண்டிங் இருக்கிற நிலைமையில் அதே மாதிரி நிலையில் இருக்கிற பிகாம் படிக்கிற ஒரு முஸ்லீம் மாணவியோடு இணைந்து வாழ்ந்து மனைவியாக, ஏன்னா 2 பேர் டைவர்ஸ் பெண்டிங்கிற ஸ்டேஜில் அந்த 2வது துணைவியை பல திமுக அமைச்சர் பிஏக்களை கூட்டிகிட்டு போய் பங்கு போட முயன்றார். இந்த பெண் எதிர்த்தாங்கிறப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த நிலைமையில் இந்த வழக்கு வந்துச்சு. கேஸ் போட்டு திராவிட செயல் செஞ்ச தெய்வ செயல் போனால் ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, இவருக்கு பெயில் கொடுக்குது. பெயில் கொடுத்தா தப்பு இல்லைங்க, ஏன்னா 7 வருடத்திற்கு அதிகமான குற்றம் செஞ்சால் தான் பெயில். ஆனால் இவருக்கு டெய்லி கையெழுத்து போடணுன்ற கண்டிஷன் கூட போடல, ஏன்னா போலீஸ் அந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுது. ஸோ எஃப்ஐஆர் போடவே தயங்குறாங்க. போட்டாலும் திமுககாரம் போட்டால் அந்த சைடு பேரை லீக் பண்ணுறாங்க, இல்லாட்டி வீக்கான எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஸோ கிட்னி திருட்டில் எஃப்ஐஆர் போடல, ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ஒரு பக்கம் இது, இன்னொன்று அந்த விஷயத்தில் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் கொலையில் மிக முக்கியமான திமுகவின் அந்த பக்கத்து மாவட்ட செயலாளர் மற்றும் ஒரு அமைச்சர் இருக்கார், அதே போல் காங்கிரஸுடைய மாநில தலைவருக்கும் தொடர்புங்கிறாங்க. ஸோ இவங்களை இப்போ நேற்றைக்கு இறந்து போன நாகேந்திரன் என்பவர் காங்கிரஸ் தலைவருடைய மிக நெருக்கமானவருடைய அப்பா தான். ஸோ இப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ணுறீங்களா? ஸோ 1 வருஷத்துக்கு மேலாச்சு. ஸோ அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன சொன்னாங்க, 5 மாதத்தில் முடிச்சிட்டோன்னாங்க. இது வரைக்கும் அந்த சார் யாருங்கிறது வெளில வரல, அந்த போலீஸுக்கு தண்டனை வாங்கி தரல. ஸோ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்தது ஜோசப் விஜய் அவர்களுடைய வழக்கு. சார் கரூரில் நடந்த சம்பவம் மிக 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 துக்ககரமான சம்பவம், 2வது கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனால் இதில் யார் மேலே தப்பு? ஒன்று, நம்ம மக்கள் போய் பார்த்து முண்டி அடிச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது, அவரோட செல்ஃபி எடுக்கணும், அவரை பார்க்கணும். அது போன்ற வீடியோக்களை எடுத்து இப்போ ஐடிவி இங்கே பரப்பிட்டுருக்கு. அவர் மீட்டிங்லேயே வந்துட்டு நான் பார்க்க தளபதியா, அந்த கண்ணா அந்த காதான்னு பேசுகிற வீடியோலாம் வருது. ஸோ அதுக்கு அடுத்தது மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ரேம்ப் வாங்க் பண்ண உடனே பாதி பேர் வெளில போகிறோம். அப்போ இவர் பேசுவதை பார்க்கறதுக்கு வரல, இவங்க ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இந்த மாதிரி ரசிகர்களுடைய தப்பு. அடுத்தது பர்மிஷன் வாங்கினது 3லேருந்து 10 மணி, ஆனால் அந்த டிவிகே உடைய எல்லா சோஷியல் மீடியா ஹேண்ட்லையும் 12:30 மணின்னு கொடுத்துருக்காங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஈரோடோ நாமக்கல்லுக்கோ வரதுக்கு 8:45 போட்டது, அவர் 8:45 தான் வீட்டையே விட்டு போகிறார். ஸோ மக்களை கிள்ளுக்கீரியாக நினச்சாங்களா?
இது அடுத்த பிரச்சனை. இதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், போலீஸ் எப்படி ஒரு இதுக்கு எதிர்த்தாப்புல ஹைவேஸ் ரவுண்டானாக்கு எதிர்த்தாப்புல ரோட்டில் எப்படி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஊர்லேருந்து வெளியில் போகிறவங்க எல்லாரும் பாதிப்பாங்க. ஏன் அங்கே அலோவ் பண்ணுறீங்க? மீட்டிங் 3 மணிக்கு தான் பர்மிஷன்னா ஏன் 10:30 மணிக்கு கூட விரும்புகிறீங்க? ஸோ அதுக்கு அடுத்தது அந்த இடம் அன்சூட்டபிள் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் அதிமுக கேட்டப்பயே சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு எந்த மாதிரி கூட்டம் வரும், எப்படி வரும்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ இதையும் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நடந்து சம்பவம் நடந்து முடிச்சிச்சு. சம்பவம் நடந்து 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேருந்து என்ன ஆகுது, விஜய் கொலைகாரர் என்பது போல் ஐடி விங் அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் 27ஆம் தேதி சம்பவம் 28ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் ஓடுது. அதன் பிறகாக அங்கே அண்ணாமலை போன பிறகு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் என்பதால் இதில் போலீஸோட பங்கை ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த இதை பண்ணியிருக்கணும்னு உடனே அதன் பிறகு இபிஎஸ் வர இதில் திமுகவின் தவறுகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வியூ வருது. அதன் பிறகாக செருப்பு தூக்கி வீசப்பட்டது, இந்த மற்ற பிரச்சனைகள்லாம் வெளியில் வர திமுக மேலே ஈக்குவலாக இருக்குன்னு 2 விஷயத்தை பார்க்கணும் சார். நம்ம ஸ்டாலின் சார் அவர் செய்கிறது 2 வேலை தான். ஒன்று கவர்ச்சி, இன்னொன்று உணர்ச்சியை தூண்டுறது. இந்த கவர்ச்சிங்கிறது வீடியோ போடுறது, பேரை மாற்றுறது, விழாக்கள் பண்ணுறது. இப்போ பெரிய வீடியோ எப்போ போட்டார் ஷூட்டிங் போட்டு? இப்போ செந்தில் பாலாஜி கைதான போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு ஒரு வீடியோ போட்டார். அதன் பிறகு மற்ற அமைச்சர்கள்லாம் இதை பண்ணல. இன்றைக்கி இந்த விஜய் அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு, யாரும் அவதூறு பரப்பாதீர்கள் அப்படின்னு போடுறாரு. ஏன் சார் ஏன் இது வருது? அண்ணாமலை இவர்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொலைகாரன் விஜய்னு போஸ்டரே அடித்து ஓட்டினாங்க. இல்லை சார், அது அவதூறை பரப்பாதீங்கன்னா அது வந்து விஜய்க்கும் தானே வரும். நிறைய பேர் விஜய் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. விஜய் மேலேயும் அவதூறை பரப்பாதீங்கன்னு தானே அவர் சொல்லியிருப்பார். சார் அவர் எந்த ஆங்கிளில் சொன்னார்னு எல்லாருக்கும் புரியும். சரியா? நீங்கள் எப்படி வேணாலும் இது பண்ணுறதுக்காக சொல்லலாம். அவருடைய கட்சிக்காரர்கள் ஒட்டினார்கள். ஏதோ ஒரு ஊரில் நாகப்பட்டினம் பக்கத்தில் போஸ்டர் ஒட்டின இதை எடுத்து வீடியோ போட அவன் திமுக காரன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சரியா? இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இதில் அது வந்த பிறகாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சம்பவம் ஒரு 7:20லேருந்து 7:40க்குள்ளே விஜய் 16 நிமிஷம் பேசியிருக்கார். 7:20 ப்ரோக்ராமுக்கு 3 மணிக்கு திமுகவை சேர்ந்த கரூர் பிரமுகர் ஒருத்தர் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கும்பகோணம் மகாமகம் போன்ற ஒரு ஸ்பெஷல் சம்பவம் நடக்க இருக்கிறதுன்னு ட்வீட்டு 3 மணிக்கு போட்டிருக்காங்க. இது எனக்கு ராத்திரி 9-10 மணிக்கு எனக்கு யாரோ ஒருவர் ஒரு நியூஸ் குரூப்பில் போட்டாங்க. இல்லை சார், இந்த மாதிரியான சோசியல் மீடியா இதெல்லாம் நம்ம உண்மைத்தன்மை ஆராயணும்ல. இருங்க, அதை உண்மையா இல்லையான்னு நான் யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அதன் பிறகு பார்த்தா அடுத்த நாளும் நான் கண்டுக்கல. 29ஆம் தேதி காலையில் எனக்கு அது டவுட் வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இவர் இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் மாதிரி வீடியோ போட்ட உடனே போய் பார்த்தால் அது சனிக்கிழமை சம்பவத்தை திங்கக்கிழமை காலையில் ஒரு 9:30க்கு இருந்து நான் அந்த 9:30க்கு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி பார்த்தா டிலீட் ஆகிருக்கு. நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பாக அந்த ட்வீட்டையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் காட்டியிருக்காங்க. இதை தாண்டி கிட்டத்தட்ட இது நம்ம ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் சார் என்ன சொன்னார், நான் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போனப்போ 1 மணி நேரம் 1 கிலோமீட்டர் கிடக்க எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு கூட்டம் முடிஞ்ச பிறகு. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மீடியாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாம் ப்ரீ பிளான்டா அப்படிங்கிறது. அடுத்தது விஜய் ஓடி போயிட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இதையெல்லாம் நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து காட்டியிருக்காங்க. விஜய் போகலை, அவர் நான் சந்திக்க விரும்புகிறேன்னு கேட்டப்போ, ஏன்னா ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு எல்லாமே டைம் இருக்கிறதுனால கேட்டப்போ இல்லை, நீங்கள் இருந்தால் இன்னும் கூட்டம் சேரும், இன்னும் பிரச்சனை வரும், நீங்கள் போங்கன்னு போலீஸ் அனுப்பிச்சிருக்குன்னு நேற்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த எஃப்ஐஆர் போட்டப்போ என்ன பண்ணாங்க, உள்ளூர் மாவட்ட செயலாளர், அப்புறம் புசி ஆனந்த் மற்றும் இன்னும் 2 பேர் அவங்க பேரில் போடுறாங்க. அப்படி போட்டப்போ மேலும் மற்றவர்கள் அப்படின்னு போட்டாங்க, யாரை வேணால் சேர்க்க முடியும். இது நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது என்ன சொன்னாங்க, நாங்கள் சம்பவம் நடக்கிறதுக்கு சில வினாடிகள் முன்னாடி, சில நிமிஷங்கள் முன்னாடி திரு ஆதவர்ஜுனாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கிட்ட போக வேண்டாம், இங்கேருந்தே பேசுங்கன்னா ஆதவர்ஜுனாவை இழுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட்டு போடுறாரு, அதாவது இது நேபாளத்தை போல் பங்களாதேஷை போல் சம்பவம் நடக்கும்னு. நேபாளமோ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காலேயோ நடந்ததெல்லாம் என்னென்னா, அப்பா பையன் பேரன் சொல்லிட்டு யாரெல்லாம் பணக்காரர்கள் பணத்தை சம்பாதித்து கொண்டு பணத்துக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்து நடந்த கிளவரம். மஹிந்திர ராஜபக்சாவாக இருக்கட்டும், இங்கே 2 கட்சியும் நேபாளி காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி
ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தான் 13 தடவை மாறி இருக்காங்க இந்த 2-3 வருஷத்தில். ஸோ அவங்க பசங்கள்லாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க. ஸோ அங்கே நேபாளிலே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு மோடி போன்ற ஒருவர் வேணும். ஆனால் அதுக்காக இப்போ அவர் பேரில் கேஸ் போட்டு கைது பண்ணுவாங்களோன்னு வருது. அவர் அதுக்கு ஜாமீனுக்கு போயிருக்கார். இப்போ அவர் என்ன ட்வீட்டு போட்டாரோ அதை திருமாவளவன் பேசியுள்ளார், அதை ராகுல் காந்தி பேசியுள்ளார், அதை ஆர் ராசா பேசியுள்ளார், அதை வேலு பேசியுள்ளார். அவங்க பேர்லெல்லாம் போடுவீங்களா? பிரச்சனை இதில் விஜய் பேரில் திருப்ப பார்த்தாங்க. ஒன்று அண்ணாமலை, இபிஎஸ், அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் எடுத்த உடனே இது திமுக தரப்பு. அடுத்தது செருப்பு எறியப்பட்டது. சார் இன்னொன்று, அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கு ஸ்டாலின் அவர்களை ஏதோ ஒரு இதில் கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டார், நாங்கள் ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதி ஆணையம் போட்டாச்சு, அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேட்டி கொடுக்குறாங்க, செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அடுத்தது ஒரு நபர் ஆணையம் கமிட்டி போட்டிங்கன்னா அது ஜீவோ போட்டு அவங்க எதை விசாரிப்பாங்க, எது பிரகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸு ஸ்டெனோ எல்லாம் கொடுத்தப்புறம் தான் வருவாங்க. ஆனால் சம்பவம் 7 மணிக்கு நடக்குதுன்னா அடுத்த நாளைக்கு அவங்க வந்துட்டாங்க. இது எல்லாமே சட்டவிரோதமாக நடக்குது. இதை தாண்டி இது மதுரை ஹைகோர்ட்டில் சிபிஐக்கு போகணுன்னு ஒரு வழக்கு இருக்குது. ஆச்சா, அதுக்கப்புறம் திரு புஷி ஆனந்திற்கும் நிரஞ்சனுக்கும் இவருக்கும் பெயில் கேட்டப்போ அதையெல்லாம் வழக்கு வருது. இப்போ தசராவிற்காக நவராத்திரிக்காக லீவில் இருக்கிற கோர்ட்டு நீதியுமே அந்த கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்கு அர்ஜென்ட்டுன்னு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் எடுத்து நீங்கள் கேட்ட மாதிரி சிபிஐ கொடுக்க முடியாது, போலீஸே இப்போ தான் எடுத்திருக்கு, நல்லா நடத்தும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அங்கே 2 நீதிபதிகள் பெஞ்சு, ஒரு நீதிபதிக்கிட்ட இதை எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் கிரிமினல் இருந்தால் தான் எடுக்க முடியணும்னா இது கிரிமினலில் கொண்டு போகிறாங்க. இது அந்த வழக்கின் சாரம் என்னன்னு சொன்னால், இது போன்ற மீட்டிங் நடந்தால் இனிமேல் மினிமம் கண்டிஷன்ஸ் என்ன போடணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு இதுதான் அதில் ப்ரேயர். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, விஜயை பற்றி விமர்சனங்கள். விஜய் இப்போ 2 பேர் 3 பேர் பேரில் இருக்குன்னா 3 பேர்கிட்ட இருந்தும் ரெப்ரசன்டேஷனை வாங்கிட்டு தான் நீதிபதி கமெண்ட் அடிக்க முடியும். விஜய் தரப்பிலிருந்து யாருமே வரல, வக்கீலோ யாருமே வரல. அவர் விஜயை பற்றி அவர் அரசியல் தலைவர் என்பதற்கு லாய்க்கில்லை, என்னென்னமோ கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவர் போன பஸ்ஸில் யாரோ 2 பேர் வண்டியை மோதினாங்கன்னு ஏன் கேஸ் போடல, அந்த கேஸ் போடுங்க, அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு போடப்பட்ட கேஸில் இல்லை சார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, கிரிக்கெட் மேட்ச் விளையாடினீங்கன்னா பால் போடுறாரு, பெயில்ஸ் விழுந்துருச்சு, ஆனால் அம்பையர் பார்க்கல, 2 அம்பையருமே பார்க்கல, சரியா? காற்றுல விழுந்துருச்சா தானாக விழுந்துருச்சான்னு நீங்கள் பவுலரோ விக்கெட் கீப்பரோ ஹவ் இஸ் தட் கேட்கலன்னா அம்பையர் அவுட்டு கொடுக்க முடியாது. அவங்க கேட்டால் தான் 3rd அம்பையருக்கு போக முடியும். ஸோ ஒரு அப்பீல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே கேஸ் போட்டது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் கொடுங்கன்னு சொல்லி தான். ஆனால் இது ஏற்கனவே இன்னொன்று கோர்ட்லலாம் ரெஜிஸ்ட்ரார் டிசைட் பண்ணி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னால், சார் ஏற்கனவே இந்த வழக்கு காலையில் வந்துருச்சு, போலீஸே விசாரிக்கட்டும்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்காக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண முடியாது? இங்கே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பு நல்ல அதிகாரி பேரை கொடுத்து அவர் தலைமையில் வந்திருக்கு. நமக்கு அந்த அவருடைய பேரில் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் அதே இந்த கிட்னி வழக்கில் இப்போ அதிகாரிகள் பேர் கொடுக்காம அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பில் அவர் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கோட் பண்ண ஜட்ஜ்மெண்ட் அதுதான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த எஸ்ஐடிக்கு பேப்பர்ஸ் அனுப்புகிறதோ எந்த வசதிகளோ செய்து தரவில்லை. கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டோன்றாங்க. செருப்பு வீசினது எதுக்கு? அவருடைய அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்குன்னு செந்தில் பாலாஜி ஏன் பேட்டி கொடுத்தாருங்கிற தேவையில்லை. பட் அன்றைக்கி அவர் 1 மணி நேரம் பேட்டி கொடுத்ததை பார்த்தால் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி எப்படியும் திசை திருப்பலாங்கிறதுக்கு ஒரு சிறந்த பேட்டியாக இருந்தது. அதுக்கு ஏன் கொடுத்தார், அது ஏன் பண்ணாருங்கிறது அடுத்த விஷயம். சார் நான் கேட்குறேன், அவர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 பேட்டி எடுக்க போனீங்கன்னா முன்னாடி 4 பேரை கேட்பாங்க, பின்னாடி இருக்கவங்க கையை தூக்கணும், கவனிக்கலைன்னா செருப்பு தூக்கினா அவர் ஒத்துப்பாரா? ஸோ இதெல்லாம் அடுத்தது ரவுடிகள் வந்தார்கள், கத்தி சீவப்பட்டது, மயக்க மருந்து தெளிக்கப்பட்டது அப்படின்லாம் தாவைக்க சைடில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அடுத்தது சம்பவம் நடந்தது 7:30 மணிக்கு. கிட்டத்தட்ட அடுத்த 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே பெரும்பாலானோர் இறந்துட்டாங்க. அவர்கள் அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அன்றைக்கே எல்லோருக்கும் 12 மணிக்குள்ளே 12லேருந்து 3 மணிக்குள்ளே நடந்து பெரும்பாலானோர் 4 மணிக்கு தகனம் செய்யப்பட்டார்கள். இப்போ ஒரு உடலை உடற்கூறு செய்வது என்றால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும். எங்கெங்கே காயம் இருக்குது, இது ஏற்கனவே வேறு வியாதிகள் இருக்கிறதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்கணும். ஆனால் நான் அன்றைக்கி மாத்திரமே 30 பேருக்கு ராத்திரியாக செய்யப்பட்டிருக்கு. எத்தனை டேபிள் இருந்ததுன்னு கேட்டால் 2 டேபிள்ங்கிறாங்க. ஒரு டேபிளுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுக்கிட்டாலே 12லேருந்து
2 மணிக்குள்ளே 30 பேர் பண்ணியிருக்க முடியும். ஏன் அவ்வளவு அவசரமாக செய்யப்பட்டது? இதையெல்லாம் நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. ஒன்று இது எல்லாம் அப்சர்வேஷன் தான். கடைசியில் இது கூட பண்ணலான்னு. இன்னொன்று, நேற்றைக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழக அரசு சார்பாக 3 பேர், தாவேகா சார்பாக 2 பேர், தாவேகாவில் பாதிக்கப்பட்டவர்கள்னு 3 பேர் வந்திருக்காங்க. ஒருவர் தன் தங்கையை இழந்தவர், ஒருவர் மனைவியை இழந்தவர், ஒருவர் தன் குழந்தையை இழந்தவர். இந்த குழந்தை இழந்தவர் என்னென்னா, மனைவியோட டைவர்ஸ் ஆகி குழந்தையோட தொடர்பே இல்லாதவர், ஆனால் அவர் வழக்கு போட்டிருக்காருன்னு அதை எடுத்து ஐடி விங், திமுக ஐடி விங் பரப்புது. சார், சம்பவம் நடந்துருச்சு. இதை சிபிஐ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்டுட்டு அந்த நீதிபதி பிறப்பால் அவர் ஒரு திமுக எம்எல்ஏவுடைய மகன், திமுகவுடைய வழக்கறிஞராக இருந்தார். நான் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அவர் அந்த அஸ்ராகருங்கிறவர் மிகச்சிறந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் ஏன் இந்த வழக்கை எடுத்தார், ஏன் இந்த கமெண்ட்ஸ் அடித்தார், இதெல்லாம் உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு. எனவே இது எல்லாத்திற்கும் நிச்சயமாக தமிழக அரசு பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த எந்த ஒரு வழக்கையும் தமிழக அரசு இன்னொன்று டிலே பண்ணுறது. இப்போ சிபிஐக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 27ஆம் தேதி சம்பவம், இன்றைக்கி நம்ம இருக்கிறது 11ஆம் தேதி, 11/3 14 நாள் ஆயிடுச்சு. சார், ஒரு வழக்கிற்கு அத்தனை ஆதாரங்களும் அடுத்த 24 hours to 48 hours எடுத்தால் தான் கிடைக்கும். இதுக்கு மேலே போய் அங்கே எதுவும் எடுக்க முடியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் கிடைக்கும். உதாரணமாக அரியலூர் மாணவி லாவண்யா கேஸ் நடந்து 5 நாள் கழித்து குழந்தைகள் நல வாரியம் சென்ட்ரல்லேருந்து வருது. எந்த இடத்துல நடந்தது, ஸ்பாட்டை காட்டுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோங்கிறாங்க. உடனே போலீஸை கேட்டால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்காங்கன்னா இல்லைங்கிறாங்க. ஸோ சிபிஐ அப்புறம் எப்படி விசாரிக்க முடியும்? ஸோ ஏற்கனவே 14 நாள் ஆயிடுச்சு. இன்னும் தள்ளி போக போக இந்த வழக்கு நீர்த்து போய்விடும். ஸோ தமிழக அரசு அதைத்தான் விரும்புகிறதா? அதனால் இன்றைக்கி இதில் அரசியல் கால்குலேஷன் எல்லா கட்சியும் போடுகிறது. அதை தாண்டி அந்த 41 குழந்தைகளுக்கு ஜஸ்டிஸ், 41 பேர், அதில் 13 குழந்தைகள், 8 பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். சரி, நேற்றுக்கு திருப்பி ஸ்டாலின் கோயம்புத்தூரில் போனால் ரோட் ஷோ மாதிரி நடத்துகிறார். இதுக்கு எங்கே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் என்ன வருது? அதே போல் விஜயும் அவர் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு தான் பர்மிஷன். அவருடைய கார் வருதுன்னு சொன்னால் முன்னாடி தார தப்பட்டை அடிச்சுக்கிட்டு நடந்து போனான்னா எது ரோட் ஷோ ஆகுது? இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. ஸோ இந்த விஷயத்தில் 3 பேர் மேலே தப்பு இருக்குது. மக்களுடைய அளவு கடந்த ஒரு இதை இவரை பார்த்தால் என்னுடைய பாபங்களெல்லாம் விலகுங்கிற மாதிரி ஒரு நடிகரை போய் பார்க்கறதுக்கு கூடுறது. 2வது, டைம் சொன்ன டயத்துக்கு வராது. ஆனால் அவர் வாங்கின டைம் 3லேருந்து 10 தான். 7 மணினா ஆல்மோஸ்ட் டைம் சென்ட்ரல் டைம் தான். ஆனால் அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக போலீஸ் அந்த இடம் செலக்ட் பண்ணது. இன்னொன்று, கூட்டம் அளவு கடங்காமல் போயிடுச்சுன்னா, சார் இன்றைக்கி பேச அலோவ் பண்ண மாட்டோம் போங்க, 40 பேர் சாகிறத விட அந்த கூட்டத்தை தடுத்து நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வந்தால் பதில் சொல்லியிருக்கலாம். ஸோ அலோவ் பண்ணது தப்பு. அடுத்தது, தடியடி நடத்தியிருக்காங்க. யார் பர்மிஷன் கொடுத்து அங்கே இருந்த உங்கள் பேரில் தடியடி நடத்திருக்காங்க? இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் நேற்றுக்கு வந்திருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் எப்படின்னா, பேச எப்போ வாய்ப்பு கொடுக்கணும்னா மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் இருந்தால் தான் கிடைக்கும். சாதாரண ஸோ மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் வைத்தார்கள். பெரும்பாலானவை ரெக்கார்ட் ஆகிருக்கு. தமிழக அரசு சில விளக்கங்களை கேட்டுட்டு வரேன்னு சொல்லி தமிழக அரசு கொடுத்து ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. சார், நிச்சயமாக தமிழக மக்கள், அந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். மக்களுக்கு இன்றைக்கும் நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதை காப்பாற்றும் வழியில் போகவில்லையோ என்ற பயம் பெரும்பாலானோருக்கு இருக்குது. அதை தமிழக அரசு செஞ்சுட்டு என்ன கேட்டால் சிபிஐக்கு அனுப்பணும். ஏன்னா நேற்றைக்கும் திரு முகுல் ரோத்தகி ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் 5 நீதிபதிகள் கொடுத்து ஸோ எல்லா கேஸையும் சிபிஐக்கு அனுப்பக்கூடாதுங்க. சார், ஏன் சார் அஜித்குமார் கேஸை மாத்திரம் அனுப்பிச்சிங்க? ஸோ தயவு செய்து இதை சிபிஐக்கு கொடுத்து அதுவும் கோர்ட் மானிட்டர்டாக நடத்தி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.